ஐசியூவில் வந்து பல டைம் வந்து நம்ம வந்து வென்டிலேட்டரி சப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு டியூபை வந்து வாய் வழியாக இந்த லங்ஸ்க்கு அப்பர் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வென்டிலேட்டர் மிஷின் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மிஷின் வந்து ஒரு ரேட்டில் இவ்வளோ வால்யூம் ஏர் வித் ஆக்சிஜன் வந்து அது கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வென்டிலேட்டரி சப்போர்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன். ட்ரீட்மெண்ட், ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் நம்ம வேற மெடிசின்ஸ் வச்சு பண்ணணும். இது வந்து டெம்பரரியா நுரையீரலை சப்போர்ட் பண்ணும். சரி, இது யாருக்கெல்லாம் நம்ம பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நிறைய ரீசன்ஸ்னால பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக காமனாக வந்து ஒரு 2 மெயின் ரீசன்ஸ்னால பண்ணலாம். ஒன்று வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா நுரையீரல் செயலிழப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப டீப் கோமா ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன ரீசன்னால பண்ணணும்னா, டு ப்ரொடெக்ட் த ஏர்வே. அவங்க டீப் கோமா ஸ்டேஜில் இருக்கனால, அன்கான்ஷியஸாக இருக்கிறனால வாயில் உள்ள செக்ரீஷன்ஸ் இல்லை திடீர்னு ஏதாவது வாமிட்டிங் ஏதாவது வந்துச்சுன்னா நுரையீரலில் போயிட்டு புதுசாக ஒரு நிமோனியா அந்த மாதிரி காஸ் பண்ணும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்ம டியூப் போட்டு வென்டிலேட்டர் போடுவோம். ஸோ அது வேற இண்டிகேஷன், அதை நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கலாம். ஒன்று வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். இந்த 2 தான் வந்து நுரையீரலுக்கு ஃபங்க்ஷன். இது வந்து நமக்கு செயல் ப்ராப்பராக இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி டியூப் போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டியூப் போட்ட உடனே நமக்கு வந்து ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, எப்போ இந்த டியூபை எடுப்பாங்க? அது வந்து ஒரு நல்ல ரிலவெண்ட் கொஸ்டின் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன ரீசன்னால போட்டோமோ அந்த ரீசன் வந்து நமக்கு ரிசால்வ் ஆகணும். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், ஏதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து ஏன் கம்மியாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு ரீசன்னால இருக்கும். நுரையீரலில் உள்ள ரீசனாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற உறுப்புகளில் ஏதாவது பாதிப்புனால இருக்கலாம். ஸோ நுரையீரலில் உள்ள ரீசன், இப்போ ஒரு நிமோனியா இருந்தால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கனால நுரையீரலில் நிறைய நீர் வந்துச்சுனாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகலாம். இதே மாதிரி கிட்னி ஏதாவது ஃபெயிலியர் ஆகி உடம்புல நீர் அதிகமாகி நுரையீரலில் நீர் அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த ஆக்சிஜன் இது கம்மியாகலாம். ஸோ நம்ம அந்த இன்டுபேட் பண்ணிட்டு என்னது பிரைமரி ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. கார்டியாக் ஃபெயிலியர் இருந்தால் நம்ம வந்து கார்டியாக் ஃபங்க்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, ஃப்ளூயிடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ ரீனல் ஃபெயிலியர் இருக்குது, கிட்னி செயலிழப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளூயிடை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிற ஃப்ளூயிடை வெளியே ஏற்றுறதுக்குள்ள மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க, சில டைம் டயாலிசிஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரைமரி ப்ராப்ளம் சரியான பிறகு நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். மீன்வைல் ஒரு 2 or 3 டேஸில் அவங்க ஓரளவு பெட்டராக இருக்கலாம், கான்ஷியஸ்னஸ் நல்லா இருக்கலாம், பிபி ஸ்டேபிளாக இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே இவங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த வென்டிலேட்டரில் முதல்ல ஒரு கண்ட்ரோல் மோடில் இருக்கும், ஒரு டோட்டலி கண்ட்ரோல் மோடில் இருக்கும். அதை வந்து நமக்கு ஒரு வீனிங் மோடில் குறைச்சிட்டே வருவாங்க. அதாவது வென்டிலேட்டருக்கு கான்ட்ரிபியூஷன் கம்மி பண்ணிட்டு இவங்க நேச்சுரலாகவே ப்ரீத் பண்ண நம்ம அலோவ் பண்ணுவோம். அது வந்து வீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீனிங்கில் வந்து யூஸ்வலாக ஒரு ப்ரெஷர் சப்போர்ட் மோடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரெஷர் சப்போர்ட் மோடில் பேஷண்ட் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க, வென்டிலேட்டர் ஜஸ்ட் மியர்லி சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். இவங்க லைட்டாக இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அந்த வென்டிலேட்டர் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம டாலரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். டாலரேட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஓகேயா இருக்குது, ஆக்சிஜன் தேவை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியான ஆக்சிஜன்லேயே அவங்க ரீசனபிளாக அவங்க ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்தது, பிபிலாம் ஸ்டேபிளாக இருக்குது, கான்ஷியஸாக இருக்காங்க, ஓரியன்டாக இருக்காங்க, மற்ற ஜென்ரல் கண்டிஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, இன்ஃபெக்ஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னா நம்ம வந்து ஒரு டிபிஸ் ட்ரையல்னு ஒன்று சொல்லுவாங்க. வென்டிலேட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெறும் இந்த டியூப் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம் எப்படி டாலரேட் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hour 1 hour அப்படி நம்ம பார்ப்போம். அவங்க ரீசனபிளாக ப்ரீத் பண்ணாங்கன்னா அந்த டியூப் எடுத்துடலாம். டியூப் எடுத்துட்டு அவங்க சாதாரண ஆக்சிஜனோ இல்லைன்னா சில டைம் சிபேப்னு பைபேப்னு ஒரு மாஸ்க் இருக்கும், அதுலேயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பீரியட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டியூப் போட்டதுலேருந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன், ஜென்ரல் கண்டிஷன், நம்ம எதுக்குமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. நல்லா ஒரு போட்டதுலேருந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, ஸ்டாண்டர்டாக ரெகுலராக நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படின்னா ஒரு 5 to 7 டேஸில் நம்ம இது பண்ணலாம். நல்லா ரேப்பிடாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஈவன் 3 டேஸ்லேயே நம்ம எக்ஸ்டிவேட் பண்ணலாம். பட் 5 to 7 days இஸ் த ரீசனபிள் பீரியட். பட் ஒரு சப் பாப்புலேஷனுக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த கிளினிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, இல்லைன்னா வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். அவங்களால வந்து அந்த நம்ம வீன் பண்ணி அந்த சப்போர்ட்டை கம்மி பண்ணிச்சும் அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அப்போ வந்து சில டைம் அவங்களுக்கு வந்து ப்ரொலாங்டு வென்டிலேஷன் தேவைப்படலாம்.
ஸோ ஒரு 7 days to 10 daysக்கு மேலே இந்த டியூப் வந்து நம்ம வைக்க மாட்டோம் யூஸ்வலாக. இங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஒரு ட்ரக்கியாஸ்டமி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். அது ஒரு சப் பாப்புலேஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம டெம்பரரியாக இன்டிபேட் பண்ணுறது அவங்க கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனோன்னா வித்தின் ஒரு 5 to 7 days வந்து நம்ம டியூபை எடுத்துடலாம்.